ஃப்ரண்ட் அவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் அன்றாடம் நடக்கக்கூடிய கள நிகழ்வுகளையும் பின்னணி திருப்பங்களையும் பற்றி விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ டிஎம்கேல ஒரு பெரிய புயல் அடித்த மாதிரி ஒன்று நடந்துருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகிரி முன்னாள் அமைச்சர் இருக்காங்களா, அவங்களுடைய மகள் கயல்விழி இப்போ டிவிகேல இணைஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் பதவியேற்கிற விழாவில் அந்த மே 10ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இவர் ஒரு வரலாற்று தலைவர், அந்த வரலாறு திரும்பின வெற்றியை இவர் கண்டிருக்காரு, சரித்திர நாயகன் இவர்ன்ற மாதிரி பேட்டி கொடுத்துருந்தாங்க. இது அவங்க என்ன இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன டாக் வந்துச்சு. அப்புறம் அதை விட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மதுரையில அழகிரி அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் இன்ன வரைக்குமே இருக்கு. என்னதான் அவங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சில வாக்குவாதங்கள் இருந்தாலும், சில பிரச்சனைகள் இருந்தாலும், டிஎம்கேனா மதுரை டிஎம்கேனா அழகிரி அவங்க தான். இப்ப அவங்களுடைய மகள் அந்த வாரிசு அரசியல் அது மாதிரி இல்லாம இப்ப டிவிகேல இணைஞ்சிருக்கிறாங்க சார். ஆக்சுவலா அவங்க சொல்றாங்கல்ல, வரலாற்று தலைவர், வரலாறு திரும்பி இருக்கிறது, வரலாற்று படைத்திருக்கிறார் அப்படின்னு. அதெல்லாம் சுத்த பொய். ஏன் ஜெயிச்சோன்னு விஜய்க்கும் தெரியாது, ஏன் தோத்தோன்னு திமுகவுக்கும் தெரியாது, ஏன் 3ஆம் இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு தெரியாது. இதுதான் களத்தின் யதார்த்தமா நான் நினைக்கிறேன். இதுல என்னன்னா, திரும்பவும் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அழகிரி மகள் நினைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அழகிரி மகள் கயல்விழி என்ன பண்ணாங்கன்னா, எலெக்ஷன்லாம் போட்டு ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு ஒரு விஷயம் சொன்னாங்க. திமுக விஜயை சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க, அவர் யாருமே பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஏன் அதை வச்சு சொன்னாங்கன்னா, திமுக உண்மையிலேயே விஜய் பொருட்டாவே எடுத்துக்கல. ஒரு வெறுப்புணர்ச்சியை என்ன பண்ணாரு, விஜய் கக்குனாரு, பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாரு, செய்யாததா செஞ்சேன்னு சொன்னாங்க. தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திமுகவை தாவேகா சார்பில் இருந்து எல்லாருமே சோசியல் மீடியா முதற்கொண்டு, பிரச்சாரங்கள்ல முதற்கொண்டு, பிரஸ் மீட்ல முதற்கொண்டு எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா திமுக இது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷன்ல வைக்கிற ஒரு அட்டை மாதிரி தான், தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. ஸ்டாலின் அவர்களும் ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவரும் முன்வைக்கவே இல்லை. கடைசியா ஒரு பிரச்சாரத்துல ஒரு இன்டர்வியூல விஜய் பத்தி கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அது ஓப்பன் பண்ணாரு. அதுவும் மென்மையா தான் ஒரு விமர்சனங்களை கருத்துக்களை முன்வைத்தர கண்டி ஓப்பனா அவங்க என்ன பண்ணல, தன்னை அவங்க எதிரியாவே நினைச்சிக்கல, எதிர்கட்சியாவும் அவங்க நினைச்சிக்கவே இல்லை. அதிமுகவை விமர்சிச்ச அளவுக்கு கூட விஜயை அவர் விமர்சிக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துதான் கயல்விழி என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சர்வசாதாரணமா எடை போட்டாங்க, ஆனா அவர் ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடரு, திமுக கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பதவியேற்பு விழா, நீங்க சொன்ன மாதிரி பதவியேற்பு விழா அவங்க கலந்துட்டாங்க. திமுக தரப்புல இருந்து போகவே இல்லை, அதிமுக தரப்புல இருந்து போகவே இல்லை. ஆனா திமுக குடும்பத்தில இருந்து ஒருத்தருங்க போயிருக்கிறாங்களே அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்ணாங்க, வியப்பா பார்த்தாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி மதுரையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா, மதுரையில எடுத்துட்டாலும் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா வட மாவட்டம், தென் மாவட்டம், தென் மாநிலங்கள், தென் மண்டலங்கள் பிரிச்சார். தென் மண்டலங்களுடைய அமைப்பு செயலாளரா யாரை போட்டாருன்னா அழகிரியை தான் போட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு தென்மண்டலங்கள்ல ஒரு வலிமையான கட்டமைப்பை திமுகவை கட்டமைச்சதுல அழகிரி அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் கலைஞருடைய உடல்நிலை இங்க சரியில்லாம போகுது. அப்ப யார் அதிகார மையத்துக்கு வருவா அப்படின்னு ஒரு போட்டாப்பட்டி குடும்பத்துக்குள்ள நடக்குது. ஸோ அதுல ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுகிறாரு, அவர் செயல் தலைவரா மாறுறாரு. அதுக்கப்புறம் கலைஞருடைய படைத்தளபதிகளா இருக்கிறவங்க எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோல கொண்டு ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடர் ஆயிட்டார், திமுக தலைவராகவே மாறுறாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா மாறுறாரு. அதுக்கப்புறம் முதல்வராகவும் அவர் என்ன பண்ணாரு, பணி புரிஞ்சிருக்கிறார். இப்போ அவர் தான் தலைவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஃபைட் வந்துருச்சு. அழகிரிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட். கடைசியில அழகிரி என்ன பண்றாருன்னா, அவருடைய மகன் துரைநிதி இருக்கிறார்ல, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு உடல்நிலை சரியில்லாம போகுது. பையன் பொழைச்சா போதும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அரசியல்ல விட்டு ஒதுங்குறாரு. சரி, நமக்கு குடும்பம் மட்டும்தான், பையன் போதும், குடும்பம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்றாரு, அவர் இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த சண்டைகள் கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா மாறுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பெரியப்பா அழகிரி அவரை போய் பார்க்க போறாரு. அதுக்கப்புறம் முதல்வரே போறாரு, தன்னுடைய அண்ணனை பார்க்கறதுக்கு. முதல்வரே என்ன பண்ணாரு, அப்பா அவர் முதல்வரா இருந்தார், அவரே என்ன பண்றாரு, போறாரு. அதுக்கப்புறம் இந்த சண்டை பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு நினைச்சோன்னா, திடீர்னு என்ன பண்றாங்க, கயல்விழி ஒரு பூதாகரத்தை போடுறாங்க. இப்போ அவங்க என்னன்னா, மதுரையில தன்னுடைய வெயிட்டை காமிக்கணும், திரும்பவும் தன்னுடைய தந்தை பவர்ஃபுல் மிக்க லீடரா மாறணும், திரும்பவும் அழகிரி மதுரையில
கோலோச்சணும் அப்படின்றதுக்காக தான் கயல்விழி என்ன பண்றாங்கன்னா இப்போ அந்த இடத்துல தாவேக்கா மூலியமா அவங்க என்ன பண்றாங்க சேர்ந்து மதுரை மாநகராட்சியை வந்து நம்ம கண்ட்ரோல வச்சுக்கலாம் மேயரா இருந்து அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல வந்து என்ன பண்றாங்க போறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ மதுரையில அமைச்சர் மூர்த்தியை தோக்கடிச்ச கார்த்திகேயன் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அழகிரியோட தீவிர ஆதரவாளர் தான். அவர் மூலியமா தான் இந்த ப்ராசஸ் படலங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்றத இங்க முன்வைக்குது. கூடிய விரைவில் அவங்க தாவேக்காவில் தன்னை இணைச்சுப்பாங்க, விஜய் தலைமையிலே இணைச்சிக்கிட்டு உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் இன்னும் 2-3 மாசத்துல நடக்கும். ஸோ அதுல அவங்க நின்று மதுரை மாநகராட்சி மேயரா வர்றதுக்கான ப்ராசஸை நடத்திட்டு இருக்காங்க. அது அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க முயல்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான் எனக்கு தோன்றதா நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சி.வி. சண்முகம் தரப்பு, எஸ்பி வேலுமணி தரப்பு, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அரசியல் தெரியாதவங்களுக்கு கூட இந்த அதிமுகவில் பிளவு உண்டாயிடுச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பசுமை வழிச்சாலை அந்த வீட்டில் வந்து அடிக்கடி மீட்டிங் நடக்கிறதும், இந்த பக்கம் எம்ஆர்சி நகரில் ஒரு மீட்டிங் நடக்கிறதும், இங்கேருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே வர்றதுமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கிறாங்கல்ல, செய்தியாளர்கள் வந்து நயினார் நாகேந்திரன் அவங்கள்ட்ட கேட்டபோது அவர் வந்து ஒரு சூசகமாக பதில் சொல்றாரு. அதை பற்றி எதுவுமே பெருசாக கண்டுக்கல. இப்போதைக்கு ஏடிஎம்கே அமைதியான சூழலா தான் இருக்குது. இபிஎஸ் தரப்பு 22 பேர் இருக்கிறாங்க, 1-2 பேர் வந்து விலகுனாலும் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சி.வி. சண்முகம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எந்த கூட்டணியிலுமே இல்லை, முக்கியமா நாங்க பாஜக கூட்டணியில இல்லை, நாங்க வெளியில வந்துதான் டிவிகேக்கு ஆதரவு தர்றோன்ற மாதிரி இவர் தரப்பு ஒரு 25 எம்எல்ஏக்கள் சொன்னாங்க. அதை பத்தியும் நயினார் நாகேந்திரன் அவங்கள்ட்ட கேட்கும்போது அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை, இப்போதைக்கு அமைதியான சூழல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. டீட்டெயிலா எதுவுமே சொல்லவே இல்லையே. இப்ப நிலைமையே வேற என்ன அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி எல்லாம். என்னன்னா இப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க வார்த்தைக்கு பிரயோகங்கள்லாம் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தான் பொதுச் செயலாளரு, இந்த அதிமுக கட்சி எங்கள் உயிர் மூச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பேட்டிகள் எடுத்து பாருங்க, பொதுச் செயலாளர் தான் சொல்லியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட இபிஎஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, பொதுச் செயலாளர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய பேச்சுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு நிலைமை. திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு இணக்கமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நிர்பந்தத்தில் வந்ததுனால இப்போ அவங்களுடைய டோன்லாம் வந்து மாறுது, அவங்களுடைய காட்சிகள்லாம் இப்போ வந்து மாறுத நம்ம பார்க்குறோம். ஏன்னா விஜய் அமைச்சரவையில் கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுத்தா நம்ம மினிஸ்டர் ஆயிடுவோம், வாரிய தலைவர் ஆயிடுவோம் இப்படின்ற பேச்சு ஓப்பனாகவே போச்சு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது விஜய் அமைச்சரவையில் இந்த இடம் நம்மளுக்கு ஃபேஸ் இல்லப்பா அப்படின்னு தெரிஞ்சு கட்சியை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இப்போ அவங்க என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, இது வந்து தோல்வியை நாங்க ஏத்துக்கிறோம், இது ஆராயணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இதே சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் நீங்க எங்களை நீக்கிறதுக்கு யாரு கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது யாரு, பொதுக்குழுவை கூட்டுங்க, அங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு தரைக்குறவா பேசணுமோ அந்த அளவுக்கு தரைக்குறவா பேசுனாங்க. இன்னைக்கு இவங்களுடைய பேச்சியோட மாற்றங்கள் வருதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இங்க விஜய் அமைச்சரவையில இடம் கொடுக்காததுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால கட்சியை விட்டுறக்கூடாது அப்படின்றது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிரடியா பதவிகளை பறிச்சாரு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, துரோகம் செஞ்சுட்டு போனவங்களுக்கு எல்லாம் திரும்ப வந்தா நான் தாய் உலகத்தோட ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இப்போ இவங்க திரும்பவும் போனா எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது கண்டிப்பா ஏத்துப்பாரு, வேற வழி கிடையாது. ஸோ அதே சமயத்துல இவங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்னு தான் இப்போ பேசிட்டு இருக்க ஒரு பொருளா இருக்கு. இப்போ இது வந்து நீங்க கேட்டீங்க பாஜகவுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னா இதுல டவுட்டே வேண்டாம், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பாஜகவுடைய சப்போர்ட் இருக்கவே இருக்குது. ஏன்னா சி.வி. சண்முகம் அன்னைக்கு பிரியும் போது என்ன சொன்னார்னா, நாங்க எந்த கூட்டணியும் இல்ல, பாஜக கூட்டணியில இல்ல அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னாதான் விஜய் நமக்கு வாய்ப்புகள் கொடுப்பாருன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் சொன்னது அவருக்கு பெரிய ஆப்பாயிருச்சு. நயினார் நாகேந்திரன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிகாரப்பூர்வமான அதிமுக, அவர் சொல்றதா நாங்க அதிகாரப்பூர்வமா ஏத்துக்குவோம் கண்டி, சி.வி. சண்முகமோ வேலுமணியோ இல்ல வேற யாரும் சொல்றதா அதிகாரப்பூர்வமா நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்றதா சட்ட ரீதியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு விதத்திலயோ ஒரு இடத்துலயோ வந்து என்ன பண்ணல, சொல்லவே இல்லை நாங்க கூட்டணியில இருந்து விலகுறோம், நாங்க எந்த கூட்டணியில இல்லை அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை. ஸோ அது மாத்திரம் இல்லாம தொடர்ந்து பாஜக வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நல்லா ஃபேவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இரட்டை இலை சின்ன வழக்கமா இருக்கட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா கொடநாடு வழக்கா இருக்கட்டும், இன்னும் நிறைய இருக்குது. இந்த பிரிவினைகள் வந்ததுல ஓபிஎஸ் இபிஎஸ்ஆ சசிகலா இபிஎஸ் அப்படின்னு போகும்போது இபிஎஸ் தரப்புக்கு தான் எல்லாமே ஆதரவா இருந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துல கூட சின்ன விஷயத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா தான் செயல்பட்டு. ஸோ தொடர்ச்சியா
எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பாஜகவுடைய சப்போர்ட் இருக்கவே இருக்குது. ஸோ அதனால இப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்புக்கு தான் இருக்கும். ஏன்னா அதிகாரப்பூர்வமான எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். அதனால அவங்களுக்கு தான் இருக்குமே கண்டி இது வந்து சி வி சண்முகமோ இல்ல வேற சொல்றது பெருசா எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இப்போ கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறாரு. இப்போ வேலுமணி எல்லாம் அவங்களுடைய தோரணைகள் மாற்ற விதம் இருக்குது, அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மாற்றம் இருக்குது. இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியோட சேர்றதுக்கு தானா? பழையபடி ஒரு இணக்கமான ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, ஓகே. அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. எப்போதான் நீங்கள் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேள்வி இருந்தது, பண்ணிட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அமைச்சர்களுக்குன்னு துறை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் என் புசி ஆனந்த் அவங்களுக்கு வந்து ஊரக வளர்ச்சித்துறை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏடிஎம்கேல இருந்த முன்னாள் இலக்கிய மாநில செயலாளர் இருக்காங்களா சிவராஜ், அவங்களையும் அதிமுகல இருந்தவங்க, அதே மாதிரி செல்வி என் ஜெயதேவி, இவங்க 2 பேரையுமே, இவங்க 3 பேரையுமே சட்டப்பேரவையில் வச்சு அமைச்சரவையிலேயே வந்து டிவிகேல வந்து இணைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பொது இடத்துல வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய பேசும் பொருளா இருந்திருக்காது. சட்டப்பேரவையில் ஏடிஎம்கேலேருந்து இருக்கக்கூடிய இந்த 3 பேரை இவங்க டிவிகேல வந்து இணைச்சிருக்காங்களே, இது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படின்றது அவருக்கு தெரியாம செஞ்சுட்டாரா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். யார்கிட்ட என்னென்ன பவர் கொடுக்கணும், அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க திமுக ஆட்சி செஞ்சிருக்கு, அதிமுக ஆட்சி செஞ்சிருக்கு. கட்சி வேலைகளை எங்கெங்க செய்யணும், அரசு வேலைகளை எங்கெங்க செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சராக இருந்தாங்க. கொடநாடு வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற பங்களா, ஓகேங்களா, அங்க எடுத்துன்னு போயிட்டு அரசாங்க வேலையை பார்ப்பாங்க. எல்லாரும் நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடத்துலயோ கட்சி ஆபீஸ்லயோ நீங்க அரசாங்க வேலையை பார்க்கலாம். ஒரு முதல்வராவோ அமைச்சராவோ நீங்க அங்க பார்க்கலாம். ஆனா தலைமைச் செயலகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அரசு அலுவல் பணிகள் மட்டும்தான் நடக்க வேண்டிய ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல போயிட்டு நீங்க கட்சி நிகழ்ச்சிகளா பண்ணீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதே கிடையாது. நான் மாற்றத்தை தரேன்னு சொன்னாரு. இதுதான் அந்த மாற்றமா அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்க தோணுது. ஏன்னா இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த மாதிரி கட்சி வேலைகளை, கட்சி சார்ந்த பணிகளை அலுவலகங்கள்ல பண்ண மாட்டாங்க. அரசு அலுவலகங்கள்ல பண்ணது கிடையாது, பண்றதுக்கான ரூல்ஸும் கிடையாது. தலைமைச் செயலகம்ன்றது வந்து அரசு அலுவல் பணிகள் மட்டும்தான் நீங்க செய்யணும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து மாற்று கட்சியினர் வந்து சேரானா மாற்று கட்சியினர் வந்து சேரலாம், சேரவானா சொல்லல. இங்க நீங்க திமுகல இருந்து எத்தனை பேர் வேணா கூப்பிட்டுக்கோங்க, அதிமுகல எத்தனை பேர் வேணா கூப்பிட்டுக்கோங்க, விசிகால கூப்பிட்டுக்கோங்க, பாஜகல கூப்பிட்டுங்க, தாராளமா பண்ணலாம். ஆனா ஏன் அரசு அலுவலகங்கள் அதவன தலைமைச் செயலகத்துல வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையான இருக்கு. விஜய் சொன்னாரு, எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாலும் அதை நான் வந்து யார் எவங்கெல்லாம் பார்க்க மாட்டேன், உடனடியா நான் என்ன பண்ணுவேன், சாட்டை எடுப்பு சொல்லிட்டுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் ஆஸ்தான தளபதி அவரு புஷியானந்தி ஒரு பெரிய தப்பு செஞ்சிருக்காரு. இப்போ சிஎம் சார் வந்து என்ன பண்ணுவாரு, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. எதனா ஒரு நடவடிக்கை எடுத்தாரா? கிடையவே கிடையாது. இது மாதிரி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, வேலூர்ல அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ தோத்து இருக்கிறாரு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று தோத்தவர் அவர் போயிட்டு மருத்துவமனையில ஆய்வு செய்யறாரு. அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏன்னா அவர் கட்சி நிர்வாகி, தோத்து போயிட்டாரு. எம்எல்ஏ கிடையாது, அமைச்சர் கிடையாது. ஆனா அவர்லாம் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அரசு அலுவலகங்கள்ல போயிட்டு என்ன பண்றாங்க, ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. டாக்டருக்கே வந்து நான் கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் எதை பிரதிபலிக்க நீங்க நினைக்கிறீங்கன்னா, அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்களே அவங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படுது. இப்ப அவங்க எல்லாம் முகசொலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா எதுக்கெடுத்தாலும் வந்து எடுத்தவங்க ஒத்துன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க, ஆய்வுன்னு சொல்லிட்டு பண்றாங்க, இது பண்றாங்க, அவங்களுடைய வேலைகள் கெடுது. சோ அதனால அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு விஜய்க்கு எதிராகவே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது புஷியானந்தா இருக்கட்டும், அணைக்கட்டு தொகுதியில தேர்தலை நின்று தோற்று போன தாவேக நிர்வாகியா இருக்கட்டும், எல்லாரும் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரங்க இந்த ஆட்சியில. அவ்வளவுதாங்க, அப்படிதாங்க நம்ம சொல்ல முடியும். அதிகாரத்துல இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரவங்க போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அரசு அதிகாரிகளை மிரட்டுறது, அரசு அலுவலகங்களை போயிட்டு ஆய்வுன்ற பேர்ல இது பண்றது. இது எதை நோக்கி போனோம்? நாளைக்கு என்ன பண்ணுவான்னா, நாளைக்கு ஒரு வட்ட செயலாளர் இல்ல, ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டன் போயிட்டு என்ன பண்ணுவான், அரசு அலுவலகங்களை போயிட்டு மிரட்டுவாங்க. நாங்க தான் ஆட்சி செய்யறோம், எங்க தலைவர் தான் ஆட்சி, ஒழுங்கா நடந்துங்க. ஒரு வரைமுறை இன்னொன்னு இருக்குதுங்க. அதிகாரம் எந்த அளவுக்கு நீங்க மக்கள் பிரதிநிதித்துவமா இருந்து நீங்க கேட்கிற கேள்விகள் வேற. ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலரோன்றது மக்கள் பிரதிநிதித்துவம். ஆனா நீங்க ஒரு கட்சியோட நிர்வாகியா இருந்துட்டு இது மாதிரி செயல்களில் ஈடுபடுறது எந்த விதத்துல நியாயம்? அரசு அலுவலர்களை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வருது எதை நோக்கி கொண்டு போறீங்க? அப்ப நீங்க அப்போ தாவேக்க நிர்வாகி ஒருத்தன் நினைச்சிட்டானா ஒரு அரசு அலுவலகங்களை போயிட்டு அரசு அதிகாரிகளை எந்த அளவுக்கு மிரட்டிடலாமா, எது வேணா செஞ்சிடலாமா? ஒரு விஷயம் இருக்குல்ல.
சோ இது எல்லாமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் தரேன்னு சொன்னார்ல விஜய், இதுதான் மாற்றம். இது வந்து ஒவ்வொரு அவங்களுடைய அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்களா, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நிர்பந்தமாவே இருக்கு, கஷ்டமாவே இருக்கு. வேலைகளை சரியா செய்ய முடியல, பணிகளை செய்ய முடியல. ஏன்னா ஆய்வுன்ற பேர்ல எல்லாருமே வந்துடுறாங்க. ஒரு அமைச்சர் வரலாம், ஒரு அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் வரலாம், இல்ல மருத்துவ கவுன்சில் ஒரு வாரிய தலைவர், அது மாதிரி ஒரு நீங்க பொறுப்புல இருக்கிறவங்க வரலாங்க. கட்சி நிர்வாகிகள்லாம் வந்துட்டா அடுத்து எல்லாருக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு முன் உதாரணம் போடும். சோ இது எல்லாமே விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது எவ்வளவு குற்றங்கள் நடந்தது உங்க கட்சிக்குள்ளேயே, பெண்களுக்கு எந்த அளவுக்கு கொடுமை நடந்தது, அப்பெல்லாம் அமைதியா இருந்தார் விஜய். இப்ப நீங்க ஒரு முதலமைச்சர், உங்களுக்கு கீழே உங்க நிர்வாகிகள், உங்க கட்சி நிர்வாகிகள் தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் சாட்டை எடுத்து சோட்டாம இருக்கீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? கூலா வந்து புஷியானந்து என்ன பண்றாருன்னா ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாரு. யாருமே வந்து தொல்லை பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, மக்கள் பிரதிநிதித்துவமா இருக்காதவங்க யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, அரசு அலுவலகங்கள் ஆய்வு மேற்கொள்ள. இது சொல்லிட்டா போதுமா? நடவடிக்கை எங்க? ஆக்ஷன் எங்க? இது வரைக்கும் எடுத்து இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நடந்து போச்சுங்க, இதுக்கப்புறம் நடக்க மாட்டேன், மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு தானே சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்ஷன் எடுங்க சார். முதல்வர் சொன்னார்ல பதவி ஏத்துட்ட பிறகு, யாருன்னா துஷ்பிரயோகம் பண்ணா, யாருன்னா எதனா தப்பு பண்ணா, மக்களுக்கு இடையூறா இருந்தா, அரசு அலுவலகங்கள் இடையூறு இருந்தா நான் சாட்டை எடுப்பேன், நடவடிக்கை எடுப்பேன்னார்ல. இது வரைக்கும் உங்க மாவட்ட செயலாளர்களையோ இல்ல உங்க நிர்வாகிகளை எத்தனை பேர் நீங்க கட்சி விட்டு நீக்கி இருக்கீங்க? எல்லாமே கேள்வி கேட்க தோணல. சோ இது எல்லாமே விஜய் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. மாற்றம் சொல்ல இன்னைக்கு எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, வேதனை அடைஞ்சிருக்காங்க. மக்களை தாண்டி அரசு ஊழியர்கள் வேதனை அடைஞ்சிருக்காங்க. தடி எடுத்தவன் தண்டல்காரனா மாறான், இவங்கெல்லாம் வந்து நம்மள மிரட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அரசு ஊழியர்களுடைய கோபத்தை என்ன பண்றாங்க, விஜய் வந்து சம்பாரிச்சிருக்காரு. சோ இது இப்படியே போனா நாளைக்கு விஜய்க்கும் பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான இருக்கு. சோ யார்கிட்ட அதிகாரம் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப வெட்ட வெளிச்சமா இது போட்டோ பிடிச்சி காட்டுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அதிகாரமும் எந்த லிமிடேஷனுக்குள்ள இருக்கணும்ன்றதும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த மாற்றம்னு சொன்னது வந்து அவங்க பதவியேற்ற அன்னைக்கே நம்ம பார்த்தோம். தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா போனுச்சு, பெரிய சர்ச்சையானுச்சு. அப்ப தாவேகா சைட்லேருந்து நாங்க வந்து இனிமே இது பண்ண மாட்டோம், தமிழ் தாய் வாழ்த்துக்கு நாங்க முதலிடம் தர்றோம் நாங்க. ஆனா அந்த அமைச்சரவையில பாத்தீங்கன்னா மறுபடி அந்த மாற்றத்தை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. நாங்க கொண்டு வர மாற்றம் எது, ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோங்கன்ற மாதிரி. அதே மாதிரி வழக்கமா 3ஆவது முறையாக தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடலும் வந்து இசைக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, இனிமே இது மாதிரி நடக்காது அப்படின்னு. அவங்க சொல்லியும் மறுபடியும் இதே தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கல்வி அமைச்சரான ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து நிர்பந்திச்சோம், நாங்க வந்து நிறைய டைட் கொடுத்தோம். இந்த இப்போ அமைச்சரவையில எடுத்துட்டாங்கல்ல, நாங்க டைட் கொடுத்தோம். இது ஆளுநர் ஃபங்க்ஷன், ஆளுநர் மாளிகையில நடக்கிறதுனால எங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியல. நம்ம நடத்துவோங்க நிகழ்ச்சி, அப்ப பாத்துக்கோங்க, அப்பதாங்க தமிழ் அப்படி இப்படின்னு சொல்றாருல. எழுதி வச்சுக்கோங்க, சட்டப்பேரவை கூடும், குளிர்கால சட்டப்பேரவை, மழைக்காலத்துல சட்டப்பேரவை கூடும். அதுல முதல் ஆளுநர் உரை வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து உரையாற்றணும். அந்த ஆளுநர் வந்து சட்டமன்றத்துல உரையாற்றும் பொழுது இவங்க வந்தே மாதரம் பாடல் ஒலிப்பாங்க, அதே போல தேசிய கீதம் ஒலிப்பாங்க. 3ஆவது தான் தமிழ்தாய் வாழ்த்து வரும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த அரசு சனாதனத்துக்கும் பாசிசத்துக்கும் பாஜகவுக்கும் அடிமையான அரசு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. அறநிலைத்துறையில ஒரு பாப்பனர், அதாவது பிராமியனை வந்து என்ன பண்றீங்க நீங்க போட்டிருக்கீங்க. இதுவே பெரிய சர்ச்சையா இருக்கு. ஆமா, எதற்காக அந்த துறை உருவாக்கப்பட்டதோ அதற்கான பேரே இப்ப இல்லாம ஆமா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு. அதே போல பர்வேஷ் அவரை வந்து என்ன பண்றீங்க, ஒரு இஸ்லாமியரை நீங்க போட்டிருக்கீங்க. முஸ்தபாவை ஏன் போடல? ஏன்னா முஸ்தபா சனாதனத்துக்கு எதிராக நிப்பேன் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. அதுக்காக உங்க தொகுதி இத்தனைக்கும் அமைச்சரை தோக்கடித்தவர் அவர் முஸ்தபா. அவரை நீங்க வந்து என்ன பண்ணல, அமைச்சரவையில கொண்டு வரல. பர்வேஷை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இஸ்லாமியர் ஒருத்தர் வேணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறீங்களே கண்டி, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்றது எந்த வித மாற்று கருத்துல. சோ இதுல இருந்தே நல்லா தெரியுது, தாவேகா விஜய் தலைமையிலான அரசு பாஜகவுக்கு எந்த மாதிரி ஒரு அடிமையான அரசு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இது அவங்க என்ன சொல்றாங்க, ராஜ்மோகன் ஆளுநர் மாளிகையில நடந்தது, ஆளுநர் ஃபங்க்ஷனு, எங்களால ஃபைட் பண்ண முடியல, நாங்க எவ்வளோ சொன்னோம் அவங்க கேட்கல அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம இப்ப கூட கெத்தா தான் பேசுறாங்க, நம்ம நிகழ்ச்சி பண்ணுவோங்க அதுல பாருங்க அப்படி இப்படின்னு சொல்றாருல. ஆளுநர் கலந்து கொள்ளுகிற இது சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி, இல்ல எந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு சார்பா நடத்தப்படுகிற எந்த நிகழ்ச்சியிலும் ஆளுநர் வந்து கலந்துக்கும் பொழுது வந்தே மாதர பாடலும் தேசிய கீதமும் ஃபர்ஸ்ட் பாடப்படும், 3ஆவது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். சட்டமன்றத்திலேயே இது ஒலிக்கும், நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும்.
நம்முடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து கேட்ட மாதிரி பாசிச பாயசம் இப்ப மட்டும் உங்களுக்கு இனிக்குதா விஜய் அவர்களேன்னு கேட்டாங்க. அது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்கு இனிக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஒத்து ஊதிட்டு இருக்காங்க, நல்லா சமாளிக்கிறாங்க. அது நம்ம இடம் இல்ல அவங்க இடம், அதனால நம்ம வந்து அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்தாலும் மிசையில மண்ணு ஒட்டலை அப்படின்றத கரெக்டா அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா விசிகால இருந்து வன்னியரசு அவர்கள் வந்து இப்ப அமைச்சரா பதவி ஏற்றுட்டாங்க. ஆனா டிஎம்கே அவங்க தலைமையகம் என்ன சொல்றாங்கன்னா இதை பத்தி நீங்க யாரும் வந்து எதிரான கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுலதான் மு.க. ஸ்டாலினுடைய பெருந்தன்மை, அவர் எந்த அளவுக்கு ஒரு தலைவரா நடந்துக்கிறாரு, ஒரு பெருந்தலைவரா நடந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். ஏன்னா விசிகா அப்படின்னு சொல்றாங்களே, இன்னைக்கு நாங்க வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறோம், நாங்க வந்து கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, விசிகா தனித்து நின்று அவங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிச்சு காட்டுட்டோம், நம்ம பேசிக்கலாம். ஏன்னா திமுக உதவியோட தான், கூட்டணி கட்சி உதவிகளோட தான் அவங்க 8% வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லாம 2 எம்பிகள் 4 எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு மாநில கட்சி அந்தஸ்து வந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க வாக்கு வங்கி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு நின்று சீமான் மாதிரி எடுத்துக்கலாம். சீமான் தனித்து நின்னார், 8% ஓட்டு வாங்கினார். அது போல விசிகா தனித்து நின்னாங்கன்னா 8% வாங்கிட்டாங்கன்னா ஓகே, விசிகா ஒரு தனியாளா வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க திமுக நிழல்ல தான் வளர்ந்துருக்கீங்க, அதை முதல் ஞாபகம் வச்சுக்கணும். சோ உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சு, தாராளமா போங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, தாராளமா போங்க, வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாரு. இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் விசிகாவுக்கும் அமைச்சரவையில் இடம் பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறார். ஆனா தேவையில்லாத கருத்துக்களையும் தேவையில்லாத பேச்சுகளும் வந்து என்ன பண்றாங்க, விசிகாவில் தொடர்ந்து பரப்பிக்கிட்ட வராங்க. இது வந்து ஏத்துக்க முடியாது. இதுதான் விசிகாவுக்கும் திமுக தலைவருக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட், யாரு ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டுது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், ஆதரவு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இடதுசாரிகள் சொன்ன வார்த்தையில வெளியே நின்னாங்க, அமைச்சரவையில போய் இடம் பிடிக்கல. நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்னு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோன்ற ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க. அது மாதிரி நீங்க இருந்தீங்களா? அவங்களுக்கு தாங்க அமைச்சரவையில இடம் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க, ஆனா அவங்க போலல, நீங்க மட்டும் போயிருக்கீங்களே. சோ அது அவங்க விருப்பம், அது தப்பு சொல்லல. மு.க. ஸ்டாலின் அவர்களும் தப்பு சொல்லல, அது அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குறைஞ்சபட்சமே நீங்க போயிருக்கீங்களா, எதுக்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இதெல்லாம் பார்த்துதான் திமுக தரப்புல இருந்தும் வார்த்தைகளை விட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா சொல்ல ஆர் ராசெல்லாம் கடுமையான சொற்களை சொல்லி அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, விசிகாவை விமர்சிச்சிருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் வன்னியரசு அதாவது விசிகாவையும் இந்திய முஸ்லீம் லீக்கும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், வார்த்தைகளை விட வேண்டாம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு கட்டளை போட்டிருக்கிறாரு. சோ திமுக இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லல, இல்ல அப்படின்னு சொல்லல, நான் பிறகு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன இருக்க போகுது அப்படின்றது இருக்கணும். சோ அது மாத்திரம் இல்லாம நாங்க வந்து யார் நிழலையும் யார் உதவியும் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டிக்கிறாங்களே விசிகா, நீங்க தனித்து நின்றீங்கன்னா எந்த இடத்துல இருந்திருப்பீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதிமுக நிழல்ல போய் நின்னீங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணீங்க, திமுக நிழல்ல தான் வந்து நின்று நீங்க அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க மாநில கட்சியா அப்படின்றத கொஞ்சம் நினைவு வச்சுக்கிட்டானா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், அரசியல்ல பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நடக்க இருக்குது, இடைத்தேர்தல்லாம் வர இருக்குது. சி.வி. சண்முகம் அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஜூன் 18 அடுத்ததாக தேர்தல் வர இருக்கு. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃப்ரண்ட்வுட்ஸ் டிவியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.